ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. நம்ம சேனலில் நம்ம இப்போ யுவர் பியூட்டிஃபுல் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ராமாவோட முன்னாடி எபிசோடில் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னன்னு பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹாசன் வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி நின்றுருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ எல்லாருமே ஷாக் ஆகி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்து அவரோட கோட்டை கட்டி இந்த ஹீரோயினை மறைச்சு கூட்டிகிட்டு போக சொல்லி கொடுத்துருவாரு. ஹாசனும் வந்துட்டு கோட்டை வாங்கி ஹீரோயின் மேலே போத்தி அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தலையில் இருக்கிற ஹேர் பின்லாம் கழண்டு கீழே விழுவும். அப்போ வந்து இந்த மீடியா பர்சன்ஸ்லாம் அந்த ஹேர் பின்னை உடச்சிருவாங்க. அது ஹீரோ வாங்கி கொடுத்த ஹேர் பின்னுங்கிறதுனால ஹீரோ வந்து சேடாகி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜெரோமி வரான். வந்துட்டு அதுதான் கொமினாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவோ ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் அவர் வந்து அந்த கிளிப் எடுத்துகிட்டு ரொம்ப சேடாக இருக்கும்போது அப்போ அவன் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஏஎன்ஜல் மேனேஜர் வராரு. வந்துட்டு என்னடா இது, எங்கேருந்துடா திடீர்னு ஹாசனோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்தான், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னோட ஷோவே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறமா ஜெரோமியும் அவர் பின்னாடியே போயிடுறான். இப்போ யூஏ வந்துட்டு கொமினாம் எதுக்காக இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு அவன் கொமினாம் தான் உனக்கு எப்படி தெரியும், நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. ஹாசன் வந்துட்டு ஹீரோயினியை வந்து கோட் போத்தி செக்யூரிட்டி கார்டோட சப்போர்ட்டில் வேற ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அங்கே வந்ததுக்கப்புறமா டோரை லாக் பண்ணிட்டு அமைதியாக அப்படியே நின்றுட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே ஒன்றுமே பேசாமல். ஹீரோயின் வந்துட்டு சாரின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கு ஹாசன் வந்துட்டு இந்த கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஏன் கொமினாம் இப்படி பண்ண, இப்போ நான் என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல, கோவம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோயினி சிரிப்பு வருது அவருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு தெரியும் அவங்க ஒரு பொண்ணுங்கிறது. அதனால வந்து இப்போ நான் கோவம் பண்ணணுமா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொமினாம் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. ஹீரோயினி இருந்துட்டு லைட்டாக பயந்துக்கிட்டே இல்லை நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணலை அப்படின்லாம் சாரின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹாசன் இருந்துட்டு இங்கே நீ ஒரு பொண்ணுங்கிறத என்னால் நம்பவே முடியல, உன்னோட மூஞ்சியை முழுசாக காட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினியை மேலே தலையை தூக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினியும் வந்துட்டு மேலே பார்க்குறாங்க. அப்போ பார்த்த உடனே ஹாசன் இருந்துட்டு ஆமாம் நீ நிஜமாவே ஒரு பொண்ணு தான், அழகாக வேற இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப கோபமாக வருது, நீ ஒரு கிளம்சியான பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் நீ நல்லா ஏமாத்திட்ட என்னைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோன்னு வந்துட்டு ஆமாம் நீங்கள் எல்லாருமே நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ஆனால் நான் உங்களை ஏமாத்திட்டேன் சாரின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் உன் லிட்டில் பிரதரை ட்ரீட் பண்ண போகிறதில்ல, இதோட அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாசன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஜெரோமி வந்துட்டு அங்கே வேகமாக கதவை தட்டிகிட்டே இருக்கான். அதனால் ஹாசனும் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ ஹீரோவும் ஹாசனும் உள்ளே வராங்க. ஹீரோ போயிட்டு ஹாசனை முறைச்சி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் உள்ளே வந்துடுறாரு. ஜெரோமி வந்துட்டு ஹீரோயினையும் முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஹீரோ வந்துட்டு இங்கே பாரு ஜெரோமி, இந்த மாதிரி அவள் பொண்ணுங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், நான் உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லாமல் இருந்துட்டேன், நான் தான் மறைச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் என்கிட்டயே பேசிக்கோங்க, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வேறு யார்ட்டையும் எதுவுமே பேச வேண்டாம், இந்த ப்ராப்ளமில் நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹாசன் வந்துட்டு இல்லை நான் ஆல்ரெடி இன்வால்வ் ஆகிட்டேன், அந்த பிரச்சனை இல்லை, நான் தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் தானே இன்வால்வ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே ஹாசன் வந்து இன்வால்வ் ஆகிட்டான், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமிகிட்ட கேட்குறாங்க. ஜெரோமி வந்துட்டு கோவமாக நீ ஒரு பொண்ணா, நீ ஏமாத்தினியா அப்படின்லாம் சொல்லிட்டு கோவமாக திட்டிக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துலேயே வந்துட்டு ஹீரோயின் மேலே மெதுவாக இப்படி கையை வைக்கிறான். வச்சுட்டு நீ ஒரு பொண்ணா கொமினாம்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினியும் ஆமாம் சாரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவன் கிட்ட போய் ஹெட்டில் கிஸ் பண்ணிடுறான். எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவன் கிஸ் பண்ணதை பார்த்ததுமே ஹாசனும் ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு ஜெரோமி அந்த பக்கமாக கூப்பிட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு வந்துட்டு ஏன்டா பிள்ளை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெரோமி வந்து லூசு மாதிரி வளரிட்டு இருக்கான். ஜாலி ஜாலி கொமினா ஒரு பொண்ணா அப்படின்லாம் சொல்லி லூசு மாதிரி வளரிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு மேனேஜரையும் ஸ்டைலிஷ் நூனாவே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வந்ததுமே ஸ்டைலிஷ் நூனாவுக்கு வந்து ஹீரோயின் போட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு மேனேஜர் அதே மாதிரி கோட் போத்தி அங்கேருந்து மீடியாட்டிடெல்லாம் இருந்து காப்பாற்றி வெளில கூட்டு போக சொல்லிடுறாரு. ஹீரோயினை வந்துட்டு பழையபடி கொமினாமா வந்து மேக்கப் போட்டு வந்து ப்ரீமியர் அட்டன் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரியே அவங்களும் பண்ணுறாங்க. மேனேஜரும் வந்துட்டு ஸ்டைலிஷ் ஒன்றாவை கோட் போற்றி அப்படியே வெளியே கூப்பிட்டு போயிடுறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ இவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி சந்தோஷத்தோட ஸ்டைலிஷ் ஒன்றாவை கூப்பிட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ வந்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே பேசுகிறாரு. இந்த பாரு,
இது வரைக்கும் வந்து நீயா தனியாக வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த, இப்போ நாங்கள் 3 பேருமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கோம். அதனால நாங்கள் 3 பேருமே உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். நம்மளாம் இப்போ ஒரே போட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் வந்து உனக்கு இப்போவுமே வந்து கொமினாமா இருக்க வேண்டாம், நீ நார்மலாக ஒரு பொண்ணாகவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே சொல்லிடு. அப்படி இல்லை நீ கொமினாமாவை கடைசி வரைக்கும் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஹாசனும் இருந்துட்டு நாங்கள் எல்லாமே வந்து உன்னோட கேர் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹாசன் சொல்கிறாரு. ஜெரோமி இருந்துட்டு நீ வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு 3 பேர்த்துக்குமே தேங்க்யூன்னெலாம் சொல்லிட்டு சாரி எல்லாம் சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் நான் நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன், இனிமேல் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், யாரு கண்ணிலையும் நான் மாட்டாத மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்து ஏஞ்சல் மேனேஜர் வந்துடுறாரு. வந்துட்டு ஹாசனை வந்து கோவமாக ஹாசன் கிட்ட அடிக்க போகிற மாதிரிலாம் போயிட்டு நான் ப்ரீமியர் முடிஞ்சதும் நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹாசனையே பார்த்துட்டு ஹாசன் வந்து ஹீரோயினியை ஹக் பண்ணும் போது இவன் என்னோட கேர்ளு, இவளை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹாசன் வந்துட்டு எப்படியும் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோவை பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ அந்த ஹேப்பின்னு எடுத்து பார்க்குறாரு, இது உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ வந்து ப்ரெஸ்ஸில் வந்து காட்டுறாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்பான். ஹாசன் வந்து ஹீரோயினியை ஹக் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை இங்கே யார்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு நினச்சானா எதுக்காக இங்கே கூப்பிட்டு வரணும்? ஆனால் அங்கே வந்து ஹீரோ யாரையோ தேடிட்டு இருந்தானே ரொம்ப நேரமாக, யாராக இருக்கும், ஒருவேளை இதுக்கும் அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அன்றைக்கி ஒரு டைம் ஹீரோயினோட ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல அந்த ஃபோட்டோவையும் இந்த ஃபோட்டோவையும் வச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ இது ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படியாவது இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கரெக்டாக அங்கே ப்ரீமியர் ஷோலாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. மீடியா கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு இவங்க 4 பேருமே வந்து காருக்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஜெரோமி வந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்ல நாள், நீங்கள் தான் எனக்கு கொமினா பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே ஹீரோனியை ஹக் பண்ணலான்ட்டு போகிறான். உடனே வந்து ஹாசன் பிடிச்சி இழுத்து அவரை ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சோம், ஆனால் இது அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தா யூஹே அங்கே வரா. வந்துட்டு என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா டார்லிங், என்னாச்சு அப்படிலாம் சொல்லி ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. உடனே ஹீரோ வந்துட்டு நடிக்காத, நீ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. ஓ தெரிஞ்சிருச்சா, என்ன இவ தான் சொன்னாலா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நீ என்கிட்ட என்ன சொன்ன, இந்த மாதிரி வந்து நம்ம நடிக்கலாம், அப்போ தான் நான் வந்து கொமினா பற்றி எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, ரூல்ஸ் எதுக்காக மீறினேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாம் நான் ரூல்ஸ் மீறிட்டேன் தான், ஆனால் இதுக்கப்புறமும் சான்ஸ் இருக்குது, நீ கடைசி வரைக்கும் என் பாய் ஃப்ரெண்டாக நடித்தா மட்டும்தான் இவளும் வந்து கடைசி வரைக்கும் கொமினாமல் இங்கே இருக்க முடியும், இல்லைன்னா இவன் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோவும் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஜெரோமி இருந்துட்டு என்னது அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக டேட் பண்ணது எல்லாமே பொய்யா, கொமினாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோவும் ஆமாம் அதை தானே அவளும் சொன்னான், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் இருந்துட்டு ஜோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்ன இப்படி நீ தேங்க்ஸ் சொல்ல போகிற சாரி சொல்ல போகிற தானே பண்ண போகிற, அதை அவங்க 2 பேர்த்துக்கிட்டே சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே வந்து ஹாசனும் வந்துட்டு யோசிக்கிறான், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அத்தையை காட்டுறாங்க. அத்தை வந்துட்டு ஹவாராவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹவாராவை பார்க்கணும்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு டைம் பார்க்கணும் ப்ளீஸ், நான் காப்பிரைட் பற்றி பேசணும்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மேனேஜர் சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா ஹவாராவை காணோம். அங்கே வந்து ஃபுல்லாக குடிச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. அப்போ வந்து டேபிளில் பார்த்தா நம்ம அத்தையோட தம்பி ஃபோட்டோவும் அந்த ட்வின்ஸோட ஃபோட்டோவும் இருக்குது, நம்ம ஹீரோயினியோட அண்ணாவோட ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ எப்படி இவகிட்ட, இது எப்படி இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறமா மேனேஜரும் இருந்துட்டு அந்த அவங்களோட பர்மிஷன் எல்லாம் பொருளெல்லாம் தொடக்கூடாது வைங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம அத்தையும் வச்சிடுறாங்க. நான் பாத்ரூம் போகணும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க வாஷ்ரூமுக்கு போகிறதுக்காக போகிறாங்க. உள்ள கதை திறந்து போய் பார்த்தா அங்கே வந்து ஹவாரா படுத்துட்ருக்காங்க. சாரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது நல்லா உத்து பார்க்குறாங்க. ஹவாரா வந்து மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த பாத் டப்லேயே வந்து மயங்கி அப்படியே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அத்தை வந்து பயந்துட்டு கத்தி கூப்பிட்டுட்டு ஹவாராவுக்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி அவங்களே வந்து பெட்லையெல்லாம் படுக்க வச்சு டாக்டரெல்லாம் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிடுறாங்க.
உடனே வந்துட்டு நான் மட்டும் வரலைன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அத்தை பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே மேனேஜர் வந்து அத்தைக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. உடனே வந்து அத்தையை இருந்துட்டு நான் அவங்களோட பெரிய ஃபேனு, நான் இந்த ஹெல்ப் கூட பண்ணலைன்னா எப்படி, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி மேனேஜர்கிட்ட இவங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எதாவது ஆப்ரேஷன் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு மேனேஜரும் சொல்கிறாரு. அதனால் அத்தையும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா தான் யோசிக்கிறாங்க, ஹவானாவுக்கு வந்து இன்னும் மேரேஜ் கூட ஆகலை, எப்படி சி செக்ஷனுக்கான தழும்பு இருக்குது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஷாக்காகி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ வீட்டில் வந்துட்டு ஜெரோமி வந்து ஹீரோக்கிட்டே ஹீரோனிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். உண்மையான பிரதர் சிஸ்டர் கூட ஒட்டுக்கா தூங்க மாட்டாங்க, ஒரே ரூம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதனால் நீ இவன் கூட நீ கம்ஃபர்டபுளாகவே இருந்தாலும் நீ இவன் கூட ரூம் ஷேர் பண்ணக்கூடாது, அதனால் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீ உன்னோட ரூமுக்கே நீ திரும்ப போன்னு சொல்லிட்டு ஜெரோமி வந்து சூட்கேஸில் எடுத்துகிட்டு போய் ஹீரோயினோட ரூமில் வச்சிட்றான். ஹீரோயினையும் வந்துட்டு அந்த பில்லோ எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஹீரோ கிட்ட சாரி, இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் உங்களுக்கு எதுவுமே கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன, அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு, நீ எதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை அப்படிலாம் நான் சொல்லலை, என்னால் நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சுல்ல உங்களுக்கு, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க இங்கேருந்து கிளம்பலான்ட்டு போகும்போது அங்கே இருக்கிற அந்த பிக்கி ராபிட் பொம்மையை பார்க்குறாங்க. அதை எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு ஏதாவது ஹீரோ திட்டு வரோன்னு நினச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ இருந்துட்டு பாத்தியா, உன்னைய அவளோட பொருளாக கூட நினைக்கல, அதனால தான் உன்னை எடுக்காமல் போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஹேர் பின் எடுத்து பார்த்துட்டு அவள் பாரு, இந்த பொருளை கூட அவன் ஞாபகம் வச்சுக்கல பாரு, அவள் எப்படியுமே இதை யூஸ் பண்ண மாட்டா, அவளுக்கு இதுமாதிரி இது தேவையில்லைன்னு ஆயிடுச்சு, எதுக்காக நான் தேவையில்லாமல் இதை அங்கேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு கோவமாக அதை டஸ்ட்பினில் போட்டுட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நான் எப்படி இந்த பிக்கி ராபிட் பொம்மை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது, நான் ஹேர் பின்னையும் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் எனக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க, தேங்க்யூ ஜோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெரோமியும் ஹாசனும் கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜெரோமி வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்போ பார்ட்டி பண்ணுறதுக்காக எந்த பொருளுமே வீட்டில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹாசன் வந்துட்டு நம்ம வெளியே போய் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜெரோமி வந்துட்டு நம்ம ஷாப்பிங் போகலாம், சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஷாப்பிங் பண்ணால் இந்த நேரத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஜாலியாக இருக்கும், கோவினாம கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது இப்போ ஹீரோ வந்துட்டு அவளை கூப்பிட்டு போக வேண்டாம், அவள் வந்து டேஞ்சர் ஜோனு, அவள் கூப்பிட்டு போனால் ஆக்சிடென்ட் தான் ஆகும், அவளை வீட்லேயே விட்டுட்டு போகலாம், அதுதான் நமக்கு சேஃப்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹாசன் வந்துட்டு அப்போ நீ வேணா வீட்லேயே சேஃபாக இரு, நாங்கள் அவளை தான் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஜெரோமியும் ஓடி போய் ஹீரோயினை கூப்பிட்டுருக்கான். இப்போ 4 பேருமே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் வந்துடுறாங்க. அங்கே வந்ததுமே வந்து ஹீரோ கோபமாகவே வந்துட்டு இருக்காரு, ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஏன்னா அவன் நன்றி இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினும் வந்துட்டு ஹாசன் கூட நின்று ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெரோமி கூட நின்று ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து இவர் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ஹாசன் இருந்துட்டு இந்த ஆப்பிள் வாங்கலாமா அந்த ஆப்பிள் வாங்கலாமான்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு ஸ்மெல்லை வச்செல்லாம் ஒரு பொருள் வாங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் பின்னாடியே இருந்துட்டு ஹீரோயினை முறைச்சி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பிக்கி நோஸில் உனக்கு ஸ்மெல்லை வச்சு கூட ஒரு பொருள் வாங்க தெரியாதாங்கிற மாதிரி முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ஜெரோமி இருந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி நான் டெய்லி உனக்கு நான் ஜூஸ் போட்டு தரேன், நம்ம 2 பேருமே ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். சரி நான் தான் உனக்கு ஜூஸ் போட்டு தருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயினையும் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ரேபிட்டே ஒரு ஜூஸ் போட்டு தரதெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஜெரோமி இருந்துட்டு எனக்காக நீ ஜூஸ் போட்டு தரியா கோவினா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். உடனே வந்துட்டு ஹீரோ வந்து பின்னாடி வந்து பிடிச்சி இழுத்து அவனை ஹூடி போட்டு ஜிப்பை போட்டு மூடி விட்டுறாரு, மூஞ்சி ஃபுல்லாக மூடி விட்டுறாரு. மூடி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட அவன் இங்கிலாந்தில் வளர்ந்த பையன், அதனால் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஹக் பண்ணுறது டச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சாதாரணம், அதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் சொல்லிட்டு என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு போகிறாரு. ஜெரோமியும் இருந்துட்டு எனக்கு ஜிப்பை யாராவது ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். நாங்கள் வந்து ஆட் பண்ணதெல்லாம் வந்து உனக்கு தெரியுமா, நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ஆடே வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஆட் தான், ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு ஆட் வரும், சூப்பராக இருக்கும் அந்த ஆடுன்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆடை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் வீட்டுக்கு கொண்டு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். இப்போ அந்த ஆடு எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறான். செஞ்சு காமிச்சிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஆடுன்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம பண்ண ஆடெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் எடுத்து வச்சுட்டு நூடுல்ஸோட ஆட் பண்ணோம் அதுக்கப்புறமான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி காட்டுறான்.
அதுக்கப்புறமா ஹாசன் இப்படி தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு இல்லை அது இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி 3 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாரு. அப்புறமா வந்து ஒவ்வொரு ஆடாக வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்கான். இங்கே பாரு இந்த சாக்லேட் ஆட் நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லிட்டு சாக்லேட் ஆட் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினியும் வந்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோயினியை வந்து அந்த ஷாப்பிங் கார்ட்லேயே உட்கார வச்சுட்டு ஹீரோயினியை தள்ளிகிட்டே போயிட்டுருக்கான் ஜெரோமி. இப்போ 3 பேருமே ஒரு இடத்துல நின்றுட்டு ஹீரோயினிகிட்ட மாற்றி மாற்றி வந்து ஒவ்வொரு பொருளாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் வீசிட்டு இருக்காங்க. ஹீரோயினியை கேட்ச் பண்ணி அந்த கார்ட்டில் போட்டுருக்காங்க. இப்போ வந்து 3 பேருமே வந்து ஒவ்வொரு பொருளாக ஹீரோயின்கிட்ட போட்டு அவங்கள வந்து ஒவ்வொரு 3 பேருமே மாறி மாறி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ மட்டும் வந்து ஹீரோயின் மேலே வெயிட்டான பொருளாக தூக்கி வீசிட்டு இருக்காரு. காலையே இந்த கார்ட்டை பிடிச்சி வெயிட்டான பொருளாக வேகமாக ஹீரோயின் மேலே வலிக்கணுங்கிற மாதிரியே தூக்கி வீசிட்டு இருக்காங்க. இப்போ தூக்கி வீசிட்டு இந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஜெரோமி வந்துட்டு இந்த பியர் தான் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக பண்ண ஆடுன்னு சொல்லிட்டு காட்டுறான். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம்லேருந்து இப்போ பியர் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆட் பண்ணியிருக்கீங்கல்ல அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் ஆடு தான் ரொம்ப ஃபேவரட்டானது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்லிட்டு ரொம்ப கோலாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இங்கே நீயும் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுன்னு சொல்லும் போது ஹீரோயினியும் வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வந்து ஜெரோமி இருந்துட்டு கோமினாம் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட கண்ணத்தை பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். உடனே வந்து ஹாசனும் ஹீரோவும் அப்படியே ஹீரோயினி இழுத்துட்டே போயிடுறாங்க. இப்போ ஏஞ்சல் மேனேஜர் ஸ்டைலிஷ் 3 பேருமே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏஞ்சல் மேனேஜர் இருந்துட்டு இவங்கெல்லாம் ரொம்ப கிட்ஸாக இருந்தாங்க, இப்போ வந்து எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, அதனால் எங்கிட்டயே எல்லாமே மறைக்கிறாங்க, டேட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லா ஐடலும் பண்ணுறது தானே, இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட வரும்போது குழந்தையாட்டம் இருந்தாங்க, இப்போ எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, அதனால் எங்கிட்ட எல்லாமே மறைக்கிறாங்க, ஏதோ மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் மேனேஜர் பேசிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா மேனேஜர்கிட்ட வந்து ஸ்டைலிஷ் ஒன்று கேட்டிருக்காங்க, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மேனேஜர் இருந்துட்டு என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் இப்படியே நடிக்க வேண்டியது தான், அதுக்கப்புறமா உண்மையான கோமினாம் வந்ததுமே இவங்களை வந்து பழையபடி மாற்றி விட்டுட்டு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டைலிஷ் ஒன்று வந்துட்டு அப்போ திரும்பவும் வந்து பழைய இடத்துக்கே போயிடுவாளான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் எனக்கும் தெரில, ஆனால் இப்போ வந்து லவ்வில் விழுந்துட்டா, இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி மேனேஜர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ திரும்பவும் வந்து ஹீரோவே காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் வந்து அங்கே பொருளெல்லாம் எல்லாமே ஷாப் பண்ணி முடிச்சுட்டு நின்றுருக்காங்க. அப்போ வந்துட்டு எங்கே ஜெரோமி ஹாசனிக்கானு கேட்கும்போது அவங்க என்ன கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு தலையில் பார்த்தா ஏதோ ஒரு ப்ரைஸ் டேக் வந்து ஒட்டியிருக்கு ஹீரோயின் தலையில். ஹீரோ வந்துட்டு உன்னோட தலையில் பரிணமும் ஒட்டியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு அதை எடுத்து பார்த்தா அது வந்து கேரட்டுன்னு போட்டிருக்கு, அதில் வந்து 3-1 போட்டிருக்கு. ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹேர் பின்னும் 3-1 தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அது 100-1 உங்களுக்கு எவ்வளோ வாட்டி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஹேர் பின்னை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. உனக்கு தொலைச்சிட்டேங்கிறது வரைக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த ஹேர் பின்னை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு பார்த்தேன் அப்படிங்கிறாரு. எங்கே போச்சு, அது எங்கே வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்து நீ அங்கே ப்ரீமியர் ஷோலையே எல்லோரும் மிதித்து அது உடஞ்சிருச்சு, இனிமேல் நீ யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போதே அங்கே வந்து அந்த ஷாப்பிங் கார்ட் எல்லாமே வந்து தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த பக்கமாக போய் விழுகிற மாதிரி போகிறாங்க. உடனே வந்து ஹாசன் வந்து பிடிச்சிட்றான். அவன் வந்து ஹீரோயினியோட ஹிப்பை பிடிச்சிட்றான். உடனே வந்து ஹீரோவும் பார்த்துட்டு என்னடா இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவையே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஹாசன் வந்து ஹீரோயினியை பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கறத பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு கையெடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க 4 பேரும் வந்து ஒன்றா வந்துட்டு அங்கேருந்து பில் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோயின் வந்துட்டு அது ரொம்ப ப்ரீஷியஸான திங்ஸ், எனக்கு அது உங்களுக்கு அது எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நைட்டு வந்து எல்லாருமே தூங்கிடுறாங்க. ஹீரோவுக்கு மட்டும் தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன் எனக்கு இல்லை இப்போல்லாம் கொஞ்ச நாள் தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போயிட்டுருக்காரு. எப்போ இருந்து எனக்கு வரல, கோமினாம் என்னோட ரூம்லேருந்து எப்போ போனானோ அப்போ இருந்துமே எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது நைட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு கதவை சாத்தும் போது பார்த்தா அங்கே இப்போ அத்தை நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ பயந்துடுறாரு. பயந்துட்டு நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
நான் அப்போவே வந்துட்டேன், நீங்கள் எல்லாருமே தூங்கிட்டீங்க, அதனால் நானும் சைலண்ட்டாக தூங்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கோமினா உங்கள் ரூமில் தானே இருக்கா, தூங்கிட்டானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அத்தை இருந்துட்டு என்னது என் ரூமில் இருக்கானா, அவன் என் ரூமில் இல்லையே, அவன் உங்க கூட தானே எப்பயுமே படுத்து தூங்குவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ உங்கள் ரூம்லேயும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. எங்கே போயிருப்பான் இவன் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாரு. ஹீரோயினியை காணோன்னு உடனே எங்கே போயிருப்பான்னு சொல்லி யோசிக்கும் போது ஒருவேளை அவன் வந்து அந்த ஹேர் பின்னை எடுக்கிறதுக்கு ஏதாவது போயிருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவன் ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாலே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன சொல்ல வந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்குறாரு. ஒருவேளை அவன் இப்படி சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோகிட்ட சொல்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு இமேஜின் பண்ணி. அதெல்லாம் யாராவது தேட போவாங்களா, அதெல்லாம் ஒரு வெறும் 3 ஓன் தானே, அதெல்லாம் யாராவது யூஸ் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. அப்படி சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவன் இப்படி சொல்லியிருப்பாளான்னு சொல்லிட்டு அது ஒரு 3 ஓன், அதை நானே தூக்கி வீசணும்னு நினச்சேன், அது காணாமல் போயிடுச்சு, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. இல்லையே அவள் இவ்வளோ மோசமாலாம் என்கிட்ட பேச மாட்டா, அது இவ்வளோ வந்து இவளுக்கு தேவைப்படாததும் இல்லை, ரொம்ப அது சந்தோஷப்பட்டா அது கிடைச்சப்போ, அப்போ அவள் எப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், என்னோட ப்ரீஷியஸ் திங் அது அப்படின்னு சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவள் இப்போ அங்கே தான் போயிருப்பா தேடணும்னா, நான் அங்கே போய் செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கே கிளம்பி போகிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே போய் எல்லாமே தேடிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இப்போ ஹீரோவும் அங்கே போயிட்டு இவன் இங்கே இருக்காதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு தேடலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே உள்ளே போய் பார்த்தா உடனே ஹீரோயின் வந்துட்டு வேற யாரோ வந்தாங்கன்னு நினச்சிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் எங்கேயுமே இல்லை. அவர் ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சதுமே கோபமாயிட்டு அங்கேயே அந்த உடஞ்ச ஹேர் பின்னையும் போட்டுட்டு கீழே கிளம்புறாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளில வரும்போது திரும்பவும் ஒரு ஹீரோயின் வந்து வெளியே வரும்போது ஒரு சவுண்டு கேட்டுருது. உடனே ஹீரோ யாராவது உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வெட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயின் திரும்ப ஒழிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ ஃபோன் கால் வந்ததும் உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. ஃபோனில் யார் பேசுகிறாங்கன்னா ஹவாராவோட மேனேஜர் தான் பேசுகிறாங்க. ஹவாராவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு வேகமாக. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்பாடா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்போ பார்த்தா அங்கே ஹீரோ போட்டு போன அந்த ஹேர் பின் அப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்பாடா எனக்கு கிடச்சிருச்சு, ஏன் இவ்வளோ நேரம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர் பின் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹவாராவோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ உட்காந்துருக்காரு. ஹவாரா வந்து ஹீரோகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தோணலை, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அமைதியாக கேட்டுகிட்டே இருக்காரு. எனக்கு வந்து என்னோட மெமரி வந்து எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறனால ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு என்ன, இப்போ வந்து அந்த சாங்கை நான் வந்து ரீமேக் பண்ணி தரணும், அவ்வளோதானே, நான் பண்ணித்தரேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரா சொல்லும் போது நீங்கள் எந்த ஒரு அம்மாவுமே அவங்க பையனை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஹவாராவும் இருந்துட்டு என்னோட லவ் எவ்வளோ ஒரு புனிதமானதுன்னு உனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இருந்துட்டு நான் அந்த சாங்கை பண்ணித்தரேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹேர் பின்னுக்கு வந்து க்ளூ போட்டு ஒட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒட்ட தெரியாமல் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கு தான் இதை நல்லா ஒட்ட தெரியும்னு சொல்லி பேசிகிட்டே ஒட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க கை வந்து ஒட்டிக்குது, விரலெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வரும்போது தெரிஞ்சதுமே உடனே வந்து ஹேர் பின் எடுத்து அவங்க பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் பின் இவங்க திரும்ப எடுத்துகிட்டு வந்தது தெரிஞ்சால் நான் அவங்க மேலே ஃபீலிங் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோ உள்ளே வராரு. உள்ளே வந்ததுமே ஹீரோயின் வந்துட்டு எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு இதை நான் உங்ககிட்ட கேட்கணும், நீ எங்கே போனேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்லையா, எங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அங்கே இங்கேன்னு எங்கேயும் வீட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தேன், வேறு எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஓ அப்படியா, நான் கூட நீ எங்கேயாவது அப்படி போயிருப்பியோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளாரையே பேசிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு ப்ரீசியஸான திங் வந்து உடஞ்சிருச்சு, அதை நான் ஒட்டிட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பொருள் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அது ஒரு டீ கப்பு, அந்த கப்பு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டு, அது உடஞ்சி போச்சு, அதை தான் ஒட்டிட்டு இருந்தேன், ஆனால் என்னோட கை வந்து ஒட்டிடுச்சு, விரலெல்லாம் ஒட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் போய் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சு அதுக்குள்ளார ரொம்ப நேரமாக கையை உள்ளே வெயின்னு சொல்லிட்டு உக்க வச்சிருக்காரு. வச்சதுக்கப்புறமா அவர் கையை எடுக்க சொல்லிட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அந்த கையை வந்துட்டு அந்த கம்மெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கோசுதுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இது கையில் ஒட்டினதுக்கு பதிலாக உன் வாயில் ஒட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. திரும்பவும் ஏதாவது நான் தொல்லை கொடுக்குறேன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி கொஞ்சம் சேடாக இருந்தேன்,
இப்போ நீ வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுனதும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீ உன்னோட விரலெல்லாம் க்ளூ போட்டதுனால நான் கொஞ்சம் இது பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், மைண்டு ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது பேடாக நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு இல்லை, ஒரு பர்சன் வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க. இப்போ என்னையுமே அதை ஒத்துக்க வச்சுட்டாங்க. அதை நினச்சி எனக்கு கோபமாக இருந்துச்சு, சேடாக இருந்தது. ஆனால் எப்போல்லாம் இந்த பர்சன்னால நான் ஹர்ட் ஆகிறனோ அப்போல்லாமே வந்து நீ தான் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்க, எனக்கு என் மைண்டை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சது அவாராவை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹீரோவை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் என்னோட 10 விரலில் கூட க்ளூ போட்டு ஒட்டிக்க நான் ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் வந்துட்டு சிரிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவே சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு முடிஞ்சிச்சு, இந்த அவனோட விரலெல்லாம் பிரிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஹீரோவோட சிரிச்ச மூஞ்சி பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஃபீலிங் வந்துடுது. உடனே அவங்க வந்து அந்த பிக்கி நோஸை வைக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு எதுக்காக நீ இப்போ திரும்பவும் இந்த மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி வச்சா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு நீ இப்போ திருந்த மாட்டா அப்படிங்கிற மாதிரி, சரி நான் போய் தூங்க போகிறேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் அந்த ஹேர்பின் எடுத்து வச்சுட்டு ஹீரோவையும் நினச்சி சோகமாக அங்கேயே உட்காந்துருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு எல்லா ஃபேன்ஸும் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. முன்னாடி ஜோ லவ் பண்ணா, இப்போ வந்து ஹாசனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இருந்தாலும் நம்ம உண்மையான ஃபேனு, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும், நம்ம கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. இதையெல்லாம் வந்து ஹாசனும் ஹீரோயினையும் மேலே நின்று பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு ஹாசன் வந்துட்டு பாரு எல்லாருமே எப்படி நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு சாரி, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லும் போது ஆமாம் கொஞ்சம் பிரச்சனை தான், ஏன்னா நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட இது சொல்லணும்னா உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவங்களுக்கும் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹாசனும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து மேனேஜரும் ஹீரோவும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் நின்று பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஒட்டு நின்று கேட்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு மேனேஜர் வந்து ஒட்டு நின்று கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹாசன் வந்துட்டு அப்போ நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, நீ வந்து என்னோட அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த உண்மை எல்லாத்தையுமே நீ ஏன் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இது என்னோட தப்பு தானே எல்லாமே, அதனால் நானே வந்து எவ்வளோ டைம் வேணாலும் எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் போய் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன், உனக்கு டைம் சொல்கிறேன், அந்த டைமுக்கு அங்கே வந்து அவட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஹாசன் அங்கே வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேருமே. இப்போ ஹீரோவும் மேனேஜரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப பாவம், அவன் எப்படி போய் இதெல்லாம் சொல்லுவா, அவன் நெஞ்சமே சுக்குநூறாக உடஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லி மேனேஜர் பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோவும் இருந்துட்டு ஆமாம் அவன் சொன்னானா அது அவளுக்கு தான் கஷ்டம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அவளை எப்படியாவது போக விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினையும் அத்தையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன், ரொம்ப நாள் நான் உங்க கூட இருக்க முடியாது, எனக்கு வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் போய் பண்ண போகணும், அதனால் நீ ஏன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஹவாராவை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயினையும் பார்த்துருக்கேன், நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்ல, நீங்களும் சிங்கர்ஸுங்கிறனால பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அத்தை கிளம்புறாங்க. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு தான் சொல்லிட்டு ஹீரோயினையும் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அத்தை வந்து இந்த பக்கம் போனதுக்கப்புறமா இந்த விஷயம்லாம் காப்பிரைட் விஷயம்லாம் ஹீரோயினுக்கு தெரியறதுக்கு கோவினாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் இதை எப்படியாவது டீல் பண்ணி அமௌண்ட்டெல்லாம் நான் வாங்கிடணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். ஒருவேளை அந்த ஹவாராவோட பையன் வந்து கொமினாமா இருந்தால் எனக்கு எவ்வளோ மணி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு அத்தை வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹவாராவை காட்டுறாங்க. ஹவாராவோட மேனேஜர் வந்துட்டு கொமினாவை பற்றியும் நம்ம ஹீரோயின் பற்றியும் விஷயங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு ஃபாரின்ல இருக்கான், இப்போ அந்த பொண்ணு மட்டும்தான் இங்கே சர்ச்சில் இருந்தாங்க, இப்போ சர்ச்சில் இருந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் இங்கே வெளியே போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்கிறாங்க. அப்போ ஹவாரா வந்துட்டு அந்த பொண்ணை அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு ஸ்டூடியோவில் காட்டுறாங்க. இப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினியை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹாசன் வந்துட்டு ஹீரோயினுக்கு பியானோ சொல்லித்தரதுக்காக ஹீரோயினோட கையை பிடிச்சி சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு இவன் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியும் வந்து அவனோட நெஞ்சை உடைக்க போறான், மனசை உடைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜெரோமி வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு அதுக்கு ஹாசன் வந்துட்டு நம்ம பேட்மிண்டன் விளையாட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜெரோமி வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயினையும் நான் அவங்க கூட கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நீ அவங்க கூட போனதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு
நீ இப்போ இந்த சாங்கை மனப்பாடம் பண்ணாமல் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு நான் ஏற்கனவே இதெல்லாம் ஃபுல்லாக வந்து மெமரைஸ் பண்ணிட்டேன், இது நான் சும்மா உங்கள் கூடயே இங்கேயெல்லாம் உட்காந்துருக்க முடியாது, நான் போய் பேட்மிண்டன் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், நீ தான் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் பேட்மிண்டன் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜெரோமி வந்துட்டு நீங்களும் வரீங்களா வரலையான்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ஒரு பார்க்குக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லாருமே வந்து வயசானவங்களாம் இருக்கிறதுனால யாருமே வந்து இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ ஹாசனும் ஹீரோயினையும் ஒரே டீமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோ வந்துட்டு நீ அவங்களுக்குள்ள டீம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் ஹாசனும் ஒரே டீமு, நீயே ஜெரோமியும் ஒரே டீம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் விளையாடலாம்னு சொல்லிட்டு போய் நிற்கும் போது ஹீரோ வந்து வேணும்னே வேகமாக ஹீரோயின் மேலேயே டப்புன்னு அடிக்கிறாரு. ஹீரோயினையும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டே இருக்காங்க. இப்போ ஜெரோமி வந்துட்டு எதுக்காக இப்படி வேகமாக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அவளுக்கு இது விளையாடவே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹாசன் வந்துட்டு மெதுவாக ஹீரோயினுக்கு வந்து விளையாடுறதுக்காக மெதுவாக போட்டிருக்காரு. ஹீரோயினையும் நல்லா விளையாடுறாங்க, பார்த்தீங்களா மெதுவாக போட்டால் அவள் எவ்வளோ சூப்பராக விளையாடுறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். அப்போ இடையில வந்து வேகமாக வந்து ஹீரோ வந்து அடிச்சு திரும்ப ஹீரோயினையை பொத்துன்னு கீழே விளையாட விட்டுட்டு நீ பாத்தியா ஒரு இதில் கூட நீ உருப்படியாக விளையாட மாட்டேன்ற, அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு நான் இந்த விளையாட்டில் வேணால் நல்லா விளையாடாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு கம்பியில் வந்து தொங்கிட்டு இருக்காங்க. நான் இந்த கம்பியில் தொங்குறதெல்லாம் நான் எல்லா பசங்களையும் விட நான் தான் வின் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் பிளேஸில் வருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி வா போதும் நீ நல்லா விளையாடுறதா ஒத்துக்கிறேன் வான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இறங்கியே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு சரி நான் ஒத்துக்கிறேன், நீ தான் நல்லா குட்டாக இருக்க எல்லாத்துலேயுமே, சரி பரவாயில்ல இறங்கிவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போவும் ஹீரோயின் வந்துட்டு நான் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் இங்கே தொங்கிட்டே தான் இருப்பேன், அப்போ தான் உங்களுக்குலாம் தெரியும் நான் எவ்வளோ நல்லா இதில் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஜெரோமி போயிட்டு ஜோ சொல்லியே நீ இறங்கலையா, அப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அதெல்லாம் செஞ்சு காமிச்சு சிரிப்பு காமிக்கிறான். அப்போவும் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்களே தவிர இறங்கவே மாட்டேன்றாங்க. அப்போ ஜோ சொல்லி இறங்கல ஜெரோமி சொல்லி இறங்கலைன்னா இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹாசன் வந்து வராரு. வந்தோடனே ஹீரோயின் வந்துட்டு நீங்க என்ன பண்ணாலும் நான் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாசன் போயிட்டு நம்ம ஹீரோயினோட ஹெட்லயே கிஸ் பண்ணிடுறாரு. உடனே ஜெரோமி இருந்துட்டு ஏன் இப்படிலாம் சீட் பண்ற, எதுக்காக ஹீரோயின் பயம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வா கோபி நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஜூலியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹாசன் இருந்துட்டு நீ இதுக்கே இப்படி வந்து சர்ப்ரைஸ் ஆனால் எப்படி, நைட்டு இன்னும் நான் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஹீரோ வந்துட்டு நானும் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனசுக்குள்ளாரியே. ஆமாம் நான் எதுக்காக கொமினாமல் நினச்சி பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கோபமாக கிளம்பிடுறாரு. இப்போ வந்து யூஹேயை காட்டுறாங்க. யூஹேயும் ஸ்டைலிஷ்னாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யூஹே திரும்ப ஒரு ட்ராமா பண்ணுறா. எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, கொமினாவும் ஜோவும் ரொம்ப ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி தோணுது, அவங்க நினச்சா எனக்கு ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகுது, பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ஸ்டைலிஷ்னா இருந்துட்டு உன்னை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் போது அவன் போயிட்டு அவளை பார்ப்பானா, என்ன நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலிஷ்னா சொல்கிறாங்க. அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் நம்ம லவ் பண்ணுற பையன் கூட இன்னொரு பொண்ணு இருக்கிறது நமக்கு இது பிடிக்காது தானே, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஸ்டைலிஷ்னாவும் நீ ரொம்ப பயப்படுறேன்னு நினைக்கிறேன், அதனால நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அவள் இங்கேருந்து உண்மையான கொமினா வந்ததுக்கப்புறமா அவள் இங்கேருந்து போகணும்னா அவள் ஒரு கான்வென்ட்டுக்கு தான் போவா, அங்கிருந்து தான் அவங்க கொமினாமும் இவளும் வந்து படிச்சுட்டு வெளியே வந்தாங்க, இப்போ அவள் திரும்ப போகிறதுக்கான இருக்கிற ஒரே இடம் வந்து அந்த கான்வென்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான்னு சொல்லிட்டு யூஹேயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறமா இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு பியானோ வாசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவருக்கு சரியாகவே வாசிக்க வர மாட்டேங்குது. எதுக்காக நான் நிறைய வந்து கொமினா பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினியே வராங்க. வந்துட்டு இந்தாங்க ஜெரோமி வந்து உங்களுக்கு ஜூஸ் கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு லைம் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு லைம் ஜூஸே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியா, இது எப்படி என்னோட மிஸ்டேக் ஆகும், ஜெரோமி தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருந்துட்டு நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற, சும்மா எதுக்கு ஹாசன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, எதுக்கு ஹாசன் அப்படி பண்ண உடனே நீ கீழே விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்லை நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அதனாலதான் அப்படி விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு உடனே ஹீரோ வந்துட்டு நீ நடிக்காத, நீ எப்ப பாரு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, அவங்க கூட எங்க போகணும்னு நினைக்கிற, உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே வந்து அப்பட்டமா தெரியுது, நீ வந்து எல்லாருக்கிட்டையும் மாட்ட போற அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் நீ மாட்ட போற அப்படிலாம் சொல்லி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நான் மாட்ட மாட்டேன், எனக்கு தெரியும் என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி மறைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டுல ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இன்னும் கோவப்படுறாரு.
நீ அவனுக்கு கஷ்டம் கொடுக்க போற மேல மேல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரியாமே நீ எப்படி அவன் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருப்ப அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, ஒருத்தர் பிடிக்கிறது அவ்வளவு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. ஆமா, நீ அவனுக்கு திரும்ப திரும்ப கஷ்டம் கொடுக்க போற, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க என்னை பத்தி யோசிக்காதீங்க, உங்களுக்கு இது அவ்வளோ அனாயா இருக்கும் போது நீங்க எதுக்காக என்னைய பத்தி கவலைப்பட்டு இருக்கிறீங்க, நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் கோவமா அழுதுகிட்டே போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இருந்துட்டு நீ எவ்வளவு நாள் தான் இதெல்லாம் மறைச்சு வைக்கிறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு கோவமா அந்த பியானோவை போட்டு வாச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு மதர் சுப்பீரியர் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஃபீலிங்ஸ் வந்து இப்படி எல்லாம் எல்லாரையும் கஷ்டப்படுத்துன்னு எனக்கு தெரியல, நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டார் எல்லாம் வந்துட்டு நான் சேஃபான பிளேஸ்ல வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு அவங்க ஹாப்பின்னு எடுத்து அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ்குள்ளார வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஹாசனை காட்டுறாங்க. ஹாசன் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிரைவசியா சீட்லாம் புக் பண்ணி அவர் வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயினுக்காக. அவர் எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணணும்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சு இங்க பாரு இவ தான் நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்லி காட்ட போறேன் அப்படிலாம் நினைச்சு பேசிட்டு இருக்காரு சந்தோஷமா. இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் கிளம்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமா, நல்லா யோசிச்சுக்கோ, நீ ஹாசன் கூப்பிட்டானா நீ எதுக்காக போற அப்படிங்கிற மாதிரிலாம் மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்காக நான் இதை கூட பண்ணீங்கன்னா எப்படி, அவர் என்னாலதான் இந்த பிரச்சனையிலேயே மாட்டியிருக்காரு, அதனால நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ மேனேஜர் வந்துட்டு நான் எப்படி இவள்கிட்ட போக வேணாம்னு சொல்றது, நான் தான் இவள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளதே மாட்டி விட்டேன், அவளை லவ் பண்ணுறதுக்கு காரணமும் நான் தான், எப்படி நான் தான் ஒரு பாவி ஆயிட்டேன், எப்படி நான் அவளை ஸ்டாப் பண்றது அப்படிலாம் நினச்சி அழுதுட்டு இருக்காரு. இப்போ அவர் மேனேஜர் போயிட்டு ஹீரோ கிட்ட பேசுறாரு. இவ போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு. ஒமினா பத்தின எந்த விஷயமே என்கிட்ட சொல்லாதீங்க, ஆல்ரெடி நான் அவட்ட சொல்லிட்டேன், ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா, அவளுக்கு அதான் விருப்பம்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மேனேஜர் இருந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ என்ன எப்படியோ போட்டுன்னு என்னால விட முடியல, அவ போய் எல்லாத்தையும் வந்து சொல்ல போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, எனது எல்லாத்தையும் சொல்ல போறாளா, அவளோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து சொல்ல போறாளா அப்படின்னா, ஆமா அவ சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹாசன் கிட்ட பேசிட்டு காரில் ஏற போயிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஹாசனும் நீ சீக்கிரமா வா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினையும் வந்து காரில் ஏறதுக்காக போறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு காரை மூடிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. இப்போ ஹீரோயினே இருந்துட்டு என்னை விடுங்க நான் போகணும்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் காது கொடுத்து கேட்காம அவங்க பார்த்து தரன்னு எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் நான் போகணும், ஹாசன் எனக்காக வெயிட் பண்றான், விடுன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சு எதுக்காக நீ அங்க போகணும்னு நினைக்கிற, நீ சும்மாவே இருக்க மாட்டியா, எல்லாத்துக்கும் ஏன் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினே இருந்துட்டு நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கல, அப்படியே எனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நீங்க எதுக்காக உள்ள வரீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. நான் எப்படி உன்னை அப்படியே விட முடியும் அப்படின்லாம் சொல்லி ஹீரோ கேட்கும் போது, நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, நான் எங்க போனா உங்களுக்கு என்ன, நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, என்னை பார்த்தா உங்களுக்கு அநாயகா இருக்குன்னா எதுக்காக நீங்க என்னை கண்டுக்கிறீங்க, என்னை கண்டுக்காதீங்க, என்னை பார்க்காதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தான் உன்னை என்னை பார்க்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது, உங்களுக்கு உங்க கண்ணே ஒழுங்கா தெரியாது, நீங்க எதுக்காக என்னை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்க மேல யாருக்கு என்ன இருக்கு, என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது, நீங்க எதுக்காக இந்த மாதிரி என் மேல அக்கறைப்பட்டு என்னைய வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க அப்படிலாம் சொல்லி ஹீரோயின் வந்து கத்தி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து அவருக்கே தெரியாம ஹீரோயினிய வந்து கிஸ் பண்ணிடுறாரு. அது ஹீரோயினுக்கு ஷாக் தான், ஹீரோவுக்குமே ஷாக் தான். ஏன்னா ஹீரோவுக்கே அவர் அறியாம அவராவே ஹீரோயினிய கிஸ் பண்ணிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இன்னைக்கான எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோடு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதெல்லாம் பாக்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.